Hi friends, welcome back. This is your சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆனா நம்ம மல்லி வசமா விஜய் கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டி ரொம்ப அவமானம் கேவலப்படுறாங்க. ஏன் எதனால இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம குண்டு பிரியம்மா தாலி கோக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை கிளப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. திரும்பியும் வந்துட்டு மல்லி கைத்தில் இந்த சம்பிரதாயத்துக்காக பொண்ணு கையிலையும் பையன் கையிலையும் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் அந்த மாதிரி முன்னாடியே காப்பு மாதிரி ஒன்று மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. அப்படி ஒரு விஷயத்த மல்லி கையில் கட்டிட்டு எப்படியாவது இதை மாப்பிள்ளை தம்பி கையில் கட்டிட்டு அப்படின்னு மல்லிக்கிட்ட சொல்ல, இதை கேட்ட நம்ம மல்லியும் எப்படி பெரியம்மா நான் இப்படி கட்ட முடியும், என்னால் முடியாது போங்க அப்படின்னு சொல்ல, பின்ன நான் போய் கட்டுமா, ஊம்பல் சொன்னா நீ தான் கட்டணும், ஏதாவது பண்ணி கட்டுப்போ, சாமி கயிறு சந்தன கயிறுன்னு எதனா சொல்லி கட்டுப்போ அப்படின்னு சொல்ல மல்லி என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, தாலி பிரித்து கோக்கணும், அடுத்தது இது அதுன்னு சொல்லி பெரிய பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எப்படியாவது மல்லியை வீடியோ அடித்து துரத்துற வழியே பாருங்கள், இது சரிப்பட்டு வராது, ஃபோட்டோவெல்லாம் கட்டி அடித்து துரத்துங்கன்னு சொல்ல, இதை கேட்ட நம்மளோட ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணு, எதையுமே ஆற போட்டு அமைதியாக தான் பண்ணணும், புலி எப்பயுமே பதுங்கி தான் பாயும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ரஞ்சிதா செம்ம காண்டாய் தூர போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லி அந்த கைத்தை எடுத்துகிட்டு விஜய் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஒரு பக்கம் வெண்பா தூங்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் விஜய் அமைதியாக உட்காந்துட்டு லேப்டாப்பில் நோண்டிட்டு இருக்காரு. அந்த டைமில் விஜய் கிட்ட போயிட்டு, என்னங்க இந்தாங்க இதை கையில் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்ல, என்னது இது எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம மல்லி இருந்துட்டு, இல்லை சாமி கயிறு இப்படி தான் பெரியம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இல்லையே இதில் ஏதோ சந்தேகமாக இருக்கேன், நீயும் பெரியம்மாவும் நல்லதாகவே யோசிக்க மாட்டீங்க, இப்போ வர எல்லாம் கேடு கட்ட என்னமா கட்டி யோசிச்சுட்ருக்கீங்க, எனக்கு எதனா சூனியம் எதுவும் வைக்கிறியா என்ன அப்படின்னு நல்லா கேட்குறாரு. இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, நம்ம கரெக்டாக அந்த டைமிங்கில் ராஜேஸ்வரி ரூமுக்கு வெளியே போயிட்டுருக்காங்க. இந்த விஷயத்த காதில் விட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, உடனே வீட்டுக்குள்ளே போய்ட்டு ரணகலம் பண்ணுறாங்க. ரூமுக்குள்ளே போனதும், என்னடா என்ன பிரச்சனை, மல்லி வந்து அந்த கயிறை கட்டிக்க அவன் கையிலையும் கட்டியிருக்கா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதான் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்ல, ஏண்டி உனக்கும் பெரியாமலுக்கும் வேறு பொழப்பே இல்லை, எப்படியாவது எவனா வளைச்சி போடணும், சூனியம் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா, இதெல்லாம் விட்டால் வேறு பொழப்பே உங்களுக்கு இல்லையா, அதெல்லாம் அசிங்கமாக இல்லையா, எதுக்கு இந்த பொழைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கச்சா மச்சான்னு கத்தி விட்றாங்க. மல்லி ஒரு பக்கம் ஒவ்வொன்றும் அழுறாங்க. இல்லைங்க இப்படி தான் பெரியம்மா கொடுத்து கட்ட சொன்னாங்க, அதுக்கு தான் கட்ட வந்தேன், அவங்க தான் சொன்னாங்கன்னா உனக்கு அறிவு இல்லை, வயிற்றுக்கு சோறு தானே திங்குற அப்படி ராஜேஸ்வரி கேட்க, ஒரு பக்கம் விஜய் அமைதியாக பார்த்துட்டு இருக்காருங்க. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் செட் ஆகலை. ஸோ அதனால் அமைதியாக நின்று பார்த்துட்ருக்காங்க. அக்கா கிளின்னு கிளிக்கிறாங்க, நம்ம மல்லியை வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. பாவம் என்ன பண்ணுறது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வெண்பா குட்டி தூக்கத்துலேருந்தே முடிச்சிடுறாங்க. இப்படிலாம் போயிட்டுருக்குங்க. ஸோ தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதான்ட்டு எனக்கு இப்போவே சந்தேகமாக இருக்குங்க. ஒரு சின்ன கையில் கட்டுறதுக்கே இவ்வளோ பெரிய பூகம்பம் கிளம்புதுன்னா, அப்போ தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஆகும், அடி தட்டி அட்டால் குட்டி தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க, உன்னோட வியூவர்ஸ் எல்லாம் நீ முட்டாளாக்குறியா, சும்மாவே போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த பதிவு. ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ என்னென்னா, யாரையும் முட்டாளாக்கணுன்ற எண்ணம் என்னோட கிடையாதுங்க. ஓகேங்களா, எப்போவுமே ஒரு நார்மலாக சீரியலாக கொண்டு போகிறது சீரியலோட விஷயம். நான் பண்ணுறது ப்ரோமோ ரிவ்யூ. இந்த சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நானாக இமேஜின் பண்ணி சொல்கிறேன். அது 90% உண்மையாக இருக்கலாம், 80% உண்மையாக இருக்கலாம், 100% உண்மையாக இருக்கலாம். சம்டைம்ஸ் நான் சொன்னது மொத்தமே தப்பாக இருக்கலாம். அது என்னோட நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நாளைக்கு என்ன நடக்கட்டும் நானாக என் மனசில் ஒன்று நினச்சி நான் சொல்கிறேன். அது உண்மையாக பொய்யா அப்படின்ற விஷயத்த அடுத்த எபிசோடு வந்தால் தான் எனக்கே தெரியும். அப்படின்றப்போ நான் எப்படி மற்றவங்களை முட்டாளாக முடியும் சொல்லுங்கள். ஓகேங்களா, என்னோட வியூவர்ஸ் முட்டாள்னா நானும் முட்டாள் தான். ஓகேங்களா, ஸோ நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி பாய்.